உங்கள் கால் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு டாக்டர் RKS மட்டுமே. சரி, எவ்வளவு எபிசோட் ரிலீஸ் ஆயிருக்கு அது மட்டும் சொல்லுங்க. நீங்க பார்க்க கூட வேணாம். 108 பிளான் பண்ணாங்க. 82 வந்து இப்போ போயிட்டு இருக்கு. எவ்வளோ? 82 போயிட்டு இருக்கு. 82 பிளான் பண்ணாங்க. 32 வந்து இப்போ செம்மையா போயிட்டு இருக்கு. உண்மையிலேயே ஹார்ட் பீட் ஃபேன்ஸ் சார்பா நான் வந்து உண்மையாவே சரி, உண்மையிலுமே எவ்வளோ எபிசோட் பார்த்துருக்கீங்க? பகிரங்க மன்னிப்பு டு சாருகேஸ் அண்ட் தீபா அண்ட் ஹார்ட் பீட் டீம். ஹாய் அர்ஜுன். இட்ஸ் ஓகே அர்ஜுன், சொல்லு என்னாச்சு? நான் தான் உன்னை பிடிச்சிருக்கேன்னு சொன்னேன். எனக்கு இன்னும் நீ எதுவுமே பதில் சொல்லலை. இப்போ சொல்ல மாட்டேன். சொல்லு ரீனா, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா ப்ளீஸ் சொல்லாங்க. ஹீரோ தலையில ஓகே, நீ பரவாயில்ல. ஏன் ஒரு நிமிஷம் இருங்க, எழுதலாம் இதெல்லாம் போங்க சத்தியமா. ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ. எனக்கு இவரு கேக்குறது சரிப்பா. ஏங்க நானும் ஃபேன் தெரியும், அதான் சொன்னீங்க ஸ்டார்டிங்லயே. சாருகேஸ் ஃபேன். போய் சாருகேஷ் இன்னிலேந்து சாருகேஷ் வெயிட். இப்போ இது நடக்குதா, நெக்ஸ்ட் இன்னொரு இன்டர்வியூ நடக்கும், அப்போ அதே தான் சொல்லுவேன். டயலாக் சேம், ஆர்டிஸ்ட் தான் மாறுவாங்க. யூடியூப் இது வரைக்கும் எல்லாமே யங்ஸ்டர்ஸ் கிட்ட போகணும். பட் ஹார்ட் பீட்க்கு அப்புறம் குழந்தைங்களுக்கும் ஃபேமிலிக்குள்ளேயும் நிறைய பேருக்கு தெரிய வந்தது. இவ்வளோ வருஷமாக வெட்டியாகவே உட்காந்துருக்கேன், ஏதாச்சும் சான்ஸ் கிடைக்காதா அப்படின்னு. இப்போ யாராச்சும் கூப்பிடும் போது மச்சான் ஷார்ட்ல இருக்கேன் அப்புறமா கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட அவங்க சந்தோஷப்படுறாங்க. டேய் மச்சான் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்படுறாங்க. ஆனால் முக்கால்வாசி டைம் ஏதாச்சும் கிடைக்காதான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த டைம் தான் ப்ரோ. இப்போ கிடைக்குது. களி துள்ளிய காளிதன் காலில் தங்க பொன்சிலம்பு. ஹாய், நான் உங்க கார்த்திக் ராமதுரை. இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்கிறது ஹார்ட் பீட் டீம்ல இருக்கிற சாருகேஷ் அண்ட் தீபா பாலு. ஹாய், வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? செம ஹாப்பியா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன கேரக்டர் பண்றீங்க? அந்த நேம் என்ன? அர்ஜுன். ரீனா. ஓ பாத்துட்டீங்க. எத்தனை எபிசோட் ஓகேவே சொல்லல ரீனா. எத்தனை எபிசோட் ரிலீஸ் ஆயிருக்கு? ஓகே சொல்லியா? 108 எபிசோட்ஸ். 32 எபிசோட் வரைக்கும் பாத்துருக்கீங்களா இல்ல? எத்தனை எபிசோட் ரிலீஸ் ஆயிருக்கு? ஒரு நிமிஷம் இருங்க ரீனா, நான் சொல்றேன். அர்ஜுன் இப்படி பிஹேவ் பண்ண மாட்டார். நான் தான் அர்ஜுன் கிட்ட இப்படி கேட்பேன். அர்ஜுன் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க? அவர் எவ்வளவு ஹாப்பியா இருக்குன்னு கேட்டாரு. அர்ஜுன் இப்படி பல்லே காட்ட மாட்டார். இல்லை, எனக்கு செம ஹாப்பிங்க. எனக்கு சீரீஸ் நல்லா போனுச்சு அப்படின்றதெல்லாம் தாண்டி எனக்கு வந்து தீபா கூட நடிச்சது வந்து செம ஹாப்பினா. தீபா. ஓகே, நீங்க உங்க பேர் தீபா தானே? ரீனா உங்களுக்கு தெரியலன்னு நினைச்சிட்டேன். சீரீஸ் பார்க்கல அதனால முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். நான் வந்து ஏதோ சாருகேஸ் ஃபேன் பேஸை யூஸ் பண்ணி நான் அந்த இடத்துல ஏதாவது கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் 2 பேரையாவது பார்க்க வைக்கணும்னு நினைச்சேன். முடிச்சிட்டீங்க. தேங்க்யூ. நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்களே. எனக்கா? அதான் முடிச்சிட்டீங்களே, தேங்க்யூ. உங்களை என்ன சொன்னனோ அதை தவிர இது எல்லாம் முடிஞ்சது, எல்லாம் பண்ணீங்க. ஸோ வணக்கங்க, மறுபடியும் சூப்பர் ஹாப்பி. ஹார்ட் பீட்டுக்கு ரொம்ப செம்மையாக போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் தாண்டி உங்கள் பேர் வந்து ஃபேன்ஸ் மத்தியில் அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு மோட்டிவேஷ்னல் ஃபேக்டராக, லவ் ஃபேக்டராக ஆகிட்டு இருக்கு. ஸோ எவ்வளோ ஹாப்பிங்க. இந்த பேர் ஆக்சுவலாக வெளில நிறைய பேசப்படுது. உங்களுடைய ரோல்ஸுமே இண்டிவிஜுவலாகவே நல்லா வெளியில் பேசப்படுது. எவ்வளோ ஹாப்பி அபவுட்? ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க அங்க கேட்டிங்க. ரியலி ஹாப்பிங்க. ஃபர்ஸ்ட் திங் இந்த ரெகக்னிஷன் வருது எதிர்பார்க்கவே இல்லை அப்படிதான் சொல்லணும். அண்ட் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்றதே ரொம்ப பெரிய விஷயம் தான். அண்ட் அஃப்கோர்ஸ் உங்க கூட ஒர்க் பண்ணது ரியலி கம்ஃபர்டபுள். அதனாலே மேபி சீன்ஸ் எல்லாம் நல்லா வந்திருக்கு. எனக்கு என்னன்னு தெரியல, எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்றதுனாலும் சந்தோஷம் தாங்க. ஓகே, ஸோ தீபா நீங்கள் எவ்வளோ ஹாப்பி? இல்லை, ஹாட் ஸ்டாரில் ஒரு லீடாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும், எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயமும் இருந்தது. பட் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்கே பயங்கரமாக பீக்கில் போயிடுச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் எங்களோட பேர் வந்து ஃபர்ஸ்ட் வீக்கே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இவ்வளோ விஷயமாக யூடியூப் பண்ணிவிட்டு குரு கூட பண்ணிவிட்டு, குருமே இதில் ஒரு சீனியராக பண்ணுறாரு. ஸோ பேர் ஸ்வாப் பண்ணும்போது மக்கள் அதை எப்படி எடுத்துப்பாங்க, இது மாதிரி எல்லாமே இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் வீக்கே வந்து 4 எபிசோட்ஸ் ரிலீஸ் ஆச்சு. அதில் வந்து ஒரு மாண்டேஜ் சாங் ஒன்று இருக்கும். அதுலேயே வந்து நிறைய ஃபேன் பேஸ் வந்து ரியலி ஹாப்பி. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் 4th எபிசோட். பார்த்துருக்கேங்க. என்ன சீன் வரும்? அது நல்ல சீன். 2 பேருமே ஒரு மாதிரி, எல்லா சீனுமே நல்ல சீன் தாங்க. அது ஒருத்தவங்களோட மைண்ட் செட் பொறுத்து இருக்காது. நீங்க கூட ஒரு சின்ன பையனை காப்பாத்துவீங்களே, நான் அதை காப்பாற்றேன். அது வந்து அந்த சீன் நான் சொல்லுங்க. நீங்க ஒன்று பண்ணுவீங்க. அப்புறம் சாருகேஷ் வந்து
நான் சொல்றது எங்களோட love சின்ன first பையனை episode. காப்பாற்றுவேன் அப்படின்ட்டு சித்து சித்த சொல்றாரு. இல்ல நான் சின்ன பையன் அந்த இவங்கள வினிஷா நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன். உண்மையாவே சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு ஹார்ட் பீட் சீரிஸ். செம்ம. நீ அன்னில இருந்தே நான் பாத்துட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ பண்ணோம்ல, அப்ப நீங்க பார்க்கலன்னு சொல்லிட்டீங்க. இப்ப பாத்துருக்கேன். எவ்வளவு எபிசோட்ஸ் இருக்கு? சரி, எவ்வளவு எபிசோட் ரிலீஸ் ஆயிருக்கு அது மட்டும் சொல்லுங்க. நீங்க பார்க்க கூட வேணாம். 108 பிளான் பண்ணாங்க, 82 வந்து இப்ப போயிட்டு இருக்கு. எவ்வளோ? 82 போயிட்டு இருக்கா? 82 பிளான் பண்ணாங்க, 32 வந்து இப்ப செம்மையா போயிட்டு இருக்கு. உண்மையிலேயே ஹார்ட் பீட் ஃபேன்ஸ் சார்பா நான் வந்து உண்மையாவே சரி, உண்மையிலுமே எவ்வளவு எபிசோட்ஸ் பாத்துருக்கீங்க? ஏன் ப்ரோ சப்ஸ்கிரைப் பகிரங்கமான பண்ணலையா? மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ப்ரோ. சப்ஸ்கிரைப் பண்ணலையா? நான் உங்கள்ட்ட ஜிபேல காசு கேட்டிருந்தேன். 99 ரூபா இல்லையா? எவ்வளவு பேர் ஆங்கரிங் எடுக்கிறீங்க? 99 தான் ஒன்லி ஃபார் 1 மந்த். அது இல்லையாங்க? வாட்ச் எல்லாம் கட்டியிருக்கீங்க. கிளம்பி அந்த வாட்ச் அவனோடதுங்க, வேற ஒரு பையனோடதுங்க. பரவாயில்ல, அந்த மாதிரி வேற ஒரு ஆள்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பாத்துருக்காங்கல்ல. நான் பாத்துறேங்க. ஓகே, பகிரங்க மன்னிப்பு டு சாருகேஸ் அண்ட் தீபா அண்ட் ஹார்ட் பீட் டீம். உண்மையாவே சொல்றேன். நெக்ஸ்ட் செகண்ட் டைமும் நீங்க இன்டர்வியூ எடுக்கும்போது பார்க்கலங்கறப்ப அது இல்லங்க, அது எனக்கு அந்த எக்ஸைட்மென்ட்டா இருக்கு. நான் பொறுமையா பார்க்கணும், மக்களோட மக்களா பார்க்கணும்னு விருப்பம். மக்கள் பார்த்துட்டாங்க. ரெண்டு பேரும் ஹார்ட் பீட்டை பத்தி பேச கிளம்பி வரல. அன்னைக்கு இவன் இருக்கான், இவன் தானே, இவன் பார்த்துருக்கேன், இவனை வந்து இன்னைக்கு வச்சு செய்வோம் அப்படின்ற மாதிரி கிளம்பி வந்திருக்காங்க. பட் ஐ நோ லைக் ரீனா அண்ட் அர்ஜுன். எனக்கு என்ன ஒரு பெரிய கொஸ்டின், எனக்கு எக்ஸைட்டடான ஃபேக்டர், அர்ஜுன் வந்து லவ் சொல்லிட்டாப்ல, ரீனா எப்போ ஓகே சொல்ல போறாங்க அர்ஜுனுக்கு? எபிசோட் பாருங்க. ஏங்க நீங்க இப்போ விடுங்க, அது நான் சாரி கேட்டேன்ல. ஏங்க நாங்க எபிசோட்லயே சொல்ல, இங்க எப்படி சொல்லுவோம்? அது ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது ஒரு ஹூக் லைன் கொடுங்க. எப்போ ஹூக் லைன் எபிசோட்ல எப்பவே கொடுத்தாச்சு. அடுத்து அதேதான். ஆமா, எபிசோட்லயே கொடுத்தாச்சு. எதுவுமே சொல்லுங்க. எந்த எபிசோட் உங்களுக்கு தெரியாதுல்ல? அவர் சொல்லிட்டாரு, எப்படி உங்களுக்கு பார்க்க தோணும்? அதேதான். ஓகே, இல்ல ஊவா அது மட்டும் சொல்லுங்க எனக்கு. இல்ல இருக்கலாம், ஏதாவது ஒரு திரும்பி அதே பதில் தான் வரும். அதை நீங்க பார்க்கணும். இருக்கலாம், ஓகே, இருக்கலாம், இருக்காமலும் இருக்கலாம், என்ன வேணா நடக்கலாம். எதிர்பாராதது. சோ அதே மாதிரி வந்து அர்ஜுன் வந்து சிஇஓவா ஆவாரா மாட்டாரா? இருக்கலாம், இல்லாமலே இருக்கலாம், எது வேணாலும் நடக்கலாம். அட பாவிகளா, என்னங்க இப்படி ரெடி ஆகி வந்திருக்கீங்க? சொல்லுங்க, ஏதோ சொல்ல வந்தீங்க. நீங்க ப்ரிப்பேர் ஆயிருக்கீங்க, எடுக்க வேணாம். நான் ப்ரிப்பேர் ஆயிருக்கேனா? உண்மையா அவளுக்கு நீங்க சொல்லுங்க. ஒரு எபிசோடு கூட பார்க்கல, ப்ரிப்பேர் வேற. உண்மையிலே ஹார்ட் பீட் உண்மையாக செம்மையாக இருக்குது. எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, ஒரு மெடிசன் சம்மந்தப்பட்ட ஒரு கேரக்டர்ஸ் சூஸ் பண்ணுறப்போ அதில் வந்து ரியலிஸ்டிக்காக நிறையா கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. லைக் நீங்கள் டாக்டர் அப்படின்றது தெரியும், உங்களுக்கு எவ்வளோ கனெக்டடாக இருந்துச்சு. நீங்கள் ட்ராப் அவுட் இல்லை கேரக்டரா, அதெல்லாம் தெரியுங்க. ஸோ அது எப்படி இருந்துச்சு? யார் இதெல்லாம் எழுதி கொடுக்குறாங்க? நீங்கள் பார்க்கலன்னு தெரியும். ஏங்க நான் பார்த்துருக்கேன், ஹார்ட் பீட்டு கரெக்டாக மனப்பாடம் பண்ணியிருக்கீங்க. எங்க என்னை இப்போ குட்ஸ். இதை நீங்கள் காலேஜில் படிச்சிருந்தீங்கன்னா என்ன, நீங்கள் டாப்பில் இருந்திருப்பீங்க. ஓகே, உண்மையாகவே சூப்பர் சீரிஸ் ஹார்ட் பீட்டு ஹாட் ஸ்டாரில் இருக்குது. கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள் எல்லாம். கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நாட்டுக்கு சொல்லணும். ஓகே, நான் பகிரங்க மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன். தீபா இன்னிலேருந்து, தீபா நான் யாரு தெரியும்ல? தெரியும், கார்த்திக் தீபா ரசிகர் மன்றம் மேற்கு மாம்பலம் தொகுதி நான் தெரியும்ல. இதுக்கு மேல பேசுற ஏதாவது விருப்பப்படுறீங்களா? என்கிட்ட பேசுவீங்களா ப்ரோ? இல்ல, இன்னைக்கும் நீங்க பேசல, இன்னைக்காவது ஒரு நாள். இன்னைக்கும் பேச மாட்டேன்றீங்க, சும்மா நானும் இப்படி இப்படின்னு பாத்துட்டு இருக்கேன். ப்ரோ இன்னைக்காவது இது தப்பு. கூப்பிட்டது அர்ஜுன் ரீடா, அர்ஜுன் கிட்டயும் பேசுங்க. ஓகே ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இந்த மெடிக்கல் ரிலேட்டடா நிறைய கனெக்ட் ஆகுது. எனக்கு வந்து டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஒரு கேங்கே இருக்காங்க. அவங்க வந்து பர்டிகுலராக சொன்னது என்னன்னா, லைக் ஹார்ட் பீட் சீரீஸில் எல்லாம் தாண்டி, கண்டென்ட் எல்லாம் தாண்டி எங்களுக்கு நிறைய கனெக்ட் ஆகுது. நாங்கள் வந்து ஹவுஸ் சர்ஜன் பண்ணப்போ, இன்டர்ன் பண்ணப்போ இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது போட்டாங்க. ஸோ அது உங்களுக்கு எவ்வளோ சர்ப்ரைஸாக இருந்துச்சு? லைக் ஒரு கேரக்டராக மட்டும் இல்லாமல் அதனுடைய ரோலுக்கு ஏற்ற மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியான ரியலிஸ்டிக்காவோட கனெக்ட் பண்ணுறது, அதெல்லாம் உங்களுக்கு பழகி இருக்க மாட்டீங்க முன்னாடி. இவங்களாவது இருந்திருப்பாங்க டாக்டர் வேற. அவங்க டாக்டரே இல்லை ப்ரோ. ஏதாவது பதில் அதான் பதில். நான் டாக்டர் இல்லை, நான் என்ன எனக்கு. சரி, ஓகே தீபா, யூ கண்டினியூ ப்ளீஸ். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசியிருந்தேன். ஓகே சொல்லுங்க தீபா. என்ன கேட்டீங்க? சரி, அதாவது இந்த மெடிக்கலா நிறைய கனெக்ட் ஆகுதுன்னு டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க. அதுக்காக தானேங்க நாங்கள் டாக்டர் பேஸ் பண்ணி எடுக்கிறோம், கனெக்ட் ஆகணுங்கிறதுக்காக தானே எடுக்கிறோம். ஒரு அம்மா பொண்ணு எடுக்கிறோன்னா அந்த பாசம் கனெக்ட் ஆகணும். அதே மாதிரி ஒரு டாக்டர் சீரிஸ் எடுக்கணும், டாக்டர்ஸ் பார்க்கும்போது அது கனெக்ட் ஆகும். அதே தாண்டி மக்களுக்கும் அது கனெக்ட் ஆகுது. ஆப்வியஸ்லி கனெக்ட் ஆகிறப்ப ஹாப்பி தான். ஓகே, ஏஞ்சி போவேன் நான். ஏதாவது சொல்லுவீங்களா மாட்டீங்களா கடைசி வரைக்கும்? ஏதாவது சீரிஸ் பத்தி என்ன சொல்லணும்? வாரம் ரிலீஸ் ஆகுதுங்க, இதை விட என்னங்க உங்களுக்கு சொல்லணும்? வாரம் ரிலீஸ் ஆகுது. ஓகேங்க. ஸோ எனக்கு வந்து எங்களுக்கு பர்சனலாக வந்து சாருகேஷ் வந்து ரீசெண்டாக மீட் பண்ண ஒரு நபர்கள் சொன்னாங்க, சும்மா பார்த்துட்டு ஹாப்பியாகி ஏதோ பேசிட்டு டீ குடிக்க போயிருக்காங்க. இவர் டீ ஆர்டர் பண்ணிட்டு திரும்புறப்ப நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் சொல்லுங்க நிறைய. அது மட்டும் நாங்கள் ஆமாம் உங்களுக்கு தான் எங்கள்கிட்ட புகைப்படமே இருக்கு. நாங்கள் வந்து உங்கள் ப்ரைவசி கருதி ரிலீஸ் பண்ணாமல் 3 பசங்க வந்தாங்க, அவ்வளோதான்.
அதோட இதுதான் உண்மையிலேயே அதோட தன்னடக்கம். இது இல்ல, இதுதான் தன்னடக்கம். ஓகே ப்ரோ, அது எப்படி ப்ரோ இருக்கு ஆக்சுவலி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஹார்ட் பீட்டோட இந்த ஒரு ரெஸ்பான்சஸ்? ஆக்சுவலி இதுக்கு தானே லைக் நம்ம இந்த ஒரு ரெகக்னிஷன் ஏங்கி இருப்போம் ஆஸ் அன் ஆக்டர். அது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் உங்களுக்கு? அதேதான் நீங்கள் சொன்ன மாதிரி, இதுக்கு தான் நம்ம ஆசைப்பட்டதே ப்ரோ. ஸோ அட் சேம் டைம் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அது மற்றவங்களை பார்த்து அதை அப்ரிஷியேட் பண்ணிட்டு ஒருத்தவங்க வந்து நீங்கள் தானே அது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுன்னா ப்ரோ, அப்பா அம்மா முன்னாடி வந்து கேட்டாங்க. ஸோ ஒருத்தவங்க வந்துட்டு நீங்கள் தானே அர்ஜுன்ற கேட்டோம், அவங்க மூஞ்சியை தான் நான் பார்த்தேன். அவங்க அவ்வளோ குஷி, என் பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இடத்துல ஓகே ஜெயிஸ்டடா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கட்டிப்புறா அப்படின்னு பயங்கரமா இருந்துச்சு. அந்த பயங்கரமா இருந்துச்சு. ஓகே, ஸோ இங்க இந்த ரெஸ்பான்ஸ்லாம் இருக்கு. என்னதான் நம்ம சொந்த ஊர் கோயம்புத்தூர்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிச்சுன்னா நம்ம ஹோம் டவுன் ஒரு போல ஒரு எனக்கு போகணும்னு வெயிட் பண்ணிருக்கேன். நான் மாஸ்க்லாம் போட்டு போவோம் ப்ரோ. நான் அதெல்லாம் இல்லவே இல்லை, நான் தான் அர்ஜுன் கேரக்டர் பண்றேன் அப்படின்ற மாதிரி எனக்கு போகணும்னு ஆசை இருக்கு. ஓகே சூப்பர் ப்ரோ. லைக் தீபா, உங்களுக்கு ஆல்ரெடி ஆக்சுவலாக யூடியூப்ல நீங்க பண்ண சீரிஸ் மூலியமா ஒரு ஃபேம் இருந்திருக்கும், ஆல்ரெடி பார்த்து இருந்திருப்பாங்க. பட் ஹார்ட் பீட் வந்து ரொம்ப எமோஷனலாக இருக்கு எல்லாரும். நாட் ஜஸ்ட் லைக் அனதர் சீரீஸ், அது யூடியூப் சீரிஸ் மாதிரி இல்லை, ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப கனெக்டடாக இருக்கு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு தெரிஞ்சு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஹாட் ஸ்டார் வந்து ஒரு அல்காரிதம் பிரேக் பண்ணி இந்த மாதிரி ஒரு சீரீஸ் வருதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதனுடைய ரெஸ்பான்சஸ் உங்களுக்கு பர்டிகுலராக எப்படி இருக்கு? என்னன்னா யூடியூப் இது வரைக்கும் எல்லாமே யங்ஸ்டர்ஸ் கிட்ட போகணும். பட் ஹார்ட் பீட்க்கு அப்புறம் குழந்தைங்களுக்கும் ஃபேமிலிக்குள்ளேயும் நிறைய பேருக்கு தெரிய வந்தது. ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல, ஒரு அம்மா வந்து பார்த்து ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. ஸோ டப்பிங் ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை வந்து அப்பா அவங்க ரீனாக்கா அப்படின்னு சொன்னான். ஸோ இதெல்லாமே வந்து கனெக்டிவாக இருந்தது. பிகாஸ் சித் அண்ட் திவி கூட இன்னும் அப்கமிங்லாம் நிறைய சீன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து இருந்தது. ஸோ அப்போது ஹாப்பியாக இருந்தது இன்னும். ஸோ அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப் டு ஃபேமிலி ஆடியன்ஸ் அண்ட் கிட்ஸுக்கு நிறைய நம்ம தெரிய வரோங்கிறது ஹாப்பி. கிட்ஸை பிடிச்சிட்டீங்க? இல்லைங்க, அந்தளவு இல்லை, 2 மினிட் கொஞ்சம் பேர், கொஞ்சம் ஒரு சில கிட்ஸ் பிடிச்சிட்டீங்க. ஹாப்பி தான், ஹாப்பிங்க. அவ்வளோதான். அடுத்து அப்படியே படம், அடுத்து அப்படியே அப்படி சொல்ல வந்தேன். இப்போ எங்களுக்கு என்னன்னா அர்ஜுன் அண்ட் ரீனா ரோல் ஸ்வாப் பண்ணுங்க. எங்களுக்கு வந்து ஒருத்தர் இமிடேட் பண்ணி காட்ட போறீங்க. இப்போ அதானே முன்னாடி பண்ணீங்க. அது நாங்க என்ன சூப்பரா வச்சு பண்ணாரு, என்னதான் இமிடேட் பண்ண என்னதான் வச்சு செஞ்சாரு அவரு. நீங்க அது பண்ணாதீங்க, இப்போ ரோல் ஸ்வாப் பண்ணுங்க. எப்படி பிகைண்ட் தி சீன்ஸா வந்து நிறைய நாங்க உங்களோட ஸ்டோரிஸ்லாம் பார்க்குறோம். லைக் எல்லாரோட லைக் இந்த ஹார்ட் பீட்ல இருக்கக்கூடிய காஸ்ட் ஆனவங்க எல்லாரோட ஸ்டோரி பார்க்குறோம். பிகைண்ட் தி சீன் பயங்கர ஃபன்னா. எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லுங்க. ஏங்க இப்போ உங்களுக்கு நான் மன்னிப்பு கேட்டேன் ஆரம்பத்திலேயே, ப்ளீஸ் என்னை பிடிச்சி திட்டு போறாங்க. ஓகே, ஸோ இப்போ ரோல் ஸ்வாப் பண்ணி நீங்க இமிடேட் பண்ண போறீங்க. நீங்க சாருகேஷ். இது என்ன ஒரிஜினல் கேரக்டராவா இல்ல அர்ஜுன் ரீனாவா? அர்ஜுன் ரீனாவா ஒரிஜினலா எண்ட்ல நீங்க பண்ணிக்கலாம். இன்னைக்கு தான் நான் அதை நான் யோசிச்சேன். ஃபர்ஸ்ட் டயலாக் ஓகே. சோ இப்போ வந்து சாருகேஷ் as தீபா பாலு இவர் ஏதாவது குடிச்சிட்டே இருப்பாரு. சரி ஓகே, இத எடுத்துக்கறேன். குடிச்சிட்டே இருப்பாருன்னா அவங்க ஆமா சர்க்கஸ்டே இருப்பாரு. மாறிட்டாங்க. நான் அர்ஜுன் சீரிஸ் பார்க்கல, அவருக்கு தெரியாது. அர்ஜுன் குடிச்சிட்டே இருப்பாரு. அதுதாங்க, அதுக்கு இவங்க மாறிட்டாங்களான்னு கேட்க மாறிட்டாங்க. அதான் ரெடி. ஓகே மாறிட்டாங்க. எஸ், ரீனா அண்ட் அர்ஜுன் ரோல் ஸ்வாப் பண்றாங்க. ரீனா ஓகே. ஹாய் அர்ஜுன். ஏய் ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஓகே கண்டினியூ. இவர் ஏதாச்சும் இங்க பாருங்க, எப்பவுமே டல்லா இருப்பாரு. வருவேன், பேசுவேன், செருப்படி வாங்கிட்டு போயிடுவேன். ஹாய். இன்னைக்கு ஏன் டல்லா இருக்க? ஒன்றும் இல்லை ரீனா, விடு. இட்ஸ் ஓகே அர்ஜுன், சொல்லு என்னாச்சு? அவர் வாய்ஸ் முத கொண்டு டெடிகேஷனா எடுக்கிறாரு. கண்டினியூ. உனக்கும் புரியாது, எனக்கு புரியாது. நான் தான் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் ரீனா. எனக்கு இன்னும் நீ எதுவுமே பதில் சொல்லலை. இப்போ சொல்ல மாட்டேன். இல்லை இப்போ சொல்ல மாட்டேன். அப்படியே சொல்லு ரீனா, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அட்லீஸ்ட் சொல்லலாம்ல. அது இப்போ எனக்கு சொல்ல தோணல, நான் அப்புறமா சொல்றேன். நான் தான் சொல்லுவேன். நான் தான் கிளம்புவேன். உனக்கு சொல்லு, உனக்கு பிடிச்சிருக்கு ஆனா நீ நடிக்கிற சொல்லக்கூடாதுன்னு விடு ரீனா. அர்ஜுன் சின்ன குழந்தை மாதிரி பண்ணாத அர்ஜுன். ஆமா அந்த டயலாக் மறந்துட்டேன். போதும் விடுங்க. ஓகே, பட் ஆனா ஓபனிங்ல வாய்ஸ்ல இல்ல எப்பவுமே என்ன தெரியுமா நடக்கும், இவர் உட்கார்ந்திருப்பார். ஹாய் அர்ஜுன்
ஹாய் அர்ஜுன் எங்குமே அதான் இருக்கும். ஹாய் அர்ஜுன், ஹே அர்ஜுன். ஃபர்ஸ்ட் டயலாக் ஃபர்ஸ்ட் டயலாக் எப்பவுமே இருக்கும். அந்த சிரிப்ளே அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாய் அர்ஜுன். அது இப்படிதான் இருக்கும். ஓகே நைஸ்ங்க. இன்னைக்கு தான் நான் டப்பிங்ல அதை ஓய் அர்ஜுன் மாத்திருக்கேன். அப்படியா? ஓகே. ஸோ இன்னொரு பக்கம் லைக் ஆஸ் அன் ஆக்டரா பட்டிங் ஆக்ட்ரஸா இப்போ இருக்கீங்க. ஸோ இந்த டைம்ல வந்து ஒரு பிஸியா நம்மளை வச்சுக்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம். லைக் நம்மளே ஷூட்டுக்கு ஃபாலோ பண்றப்போ நீங்க ஒரு பிஸி டைம்ல தான் இருந்தீங்க. இன்னைக்கு ஒரு கேப் இருந்தது, நாளைக்கு அகைன் ஷூட் இருக்கு. இது ஆக்சுவலாக ரொம்ப ஒரு ப்ராக்ரெசிவான ஒரு மேட்டர். லைக் நம்ம ஏங்கிருப்போம் ஃபார் தீஸ் டேஸ். இது எப்படி இருக்கு ஆக்சுவலி? ஆர்டிஸ்ட் வந்து பிஸியாக இருக்க டைம் வந்து இட்ஸ் லக்கி டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைம் வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணியிருக்கணும். அதுதான் இட்ஸ் ஆர் டைம், அவ்வளோதான். நமக்கு அந்த டைம் வரும்போது வி ஹாவ் டு யூஸ் இட், எல்லா ஆர்டிஸ்ட்க்குமே. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஆர்டிஸ்ட் வருவாங்க. ஒவ்வொருத்தவங்களோட டைம் வரப்போ நம்ம அதை யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ சினிமாவில் நம்ம பிஸியாக இருக்கோம் அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம அப்போ வந்து நல்லா உழைக்கிறோன்னு அர்த்தம், நமக்கான டைம் அதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்ம ஓடிட்டு தான் இருக்கணும். சூப்பர். ஸோ நீங்கள் சாருகேஷ்? நான் அதுதான் ஒரு இவ்வளோ வருஷமாக வெட்டியாகவே உட்காந்துருக்கேன், ஏதாச்சும் சான்ஸ் கிடைக்காது அப்படின்னு. இப்போ யாராச்சும் கூப்பிடும் போது மச்சான் நான் ஷார்ட்ல இருக்கேன்டா அப்புறமா கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட அவங்க சந்தோஷப்படுறாங்க. டேய் மச்சான் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்படுறாங்க. அதான் முக்கால்வாசி டைம் ஏதாச்சும் கிடைக்காதான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த டைம் தான் ப்ரோ. இப்போ கிடைக்குது, அதோட பெரிய சந்தோஷம். இப்போ பர்த்டே அப்பவே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஷூட் இருக்கு, அதோட பெரிய கிஃப்ட் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ தட்ஸ் ரியல் ஹாப்பினஸ் ப்ரோ. பயங்கர ஹாப்பி. சூப்பர். ஸோ நவேவா ஒரு ஃபேண்டசி கொஸ்டின், இஃப் ஹார்ட் பீட் வாஸ் அ ஃபிலிம் அப்படின்னா நீங்கள் ரீனா கேரக்டருக்கு எந்த ஹீரோயின் சூஸ் பண்ணிப்பீங்க? நீங்கள் அர்ஜுன் கேரக்டருக்கு எந்த ஹீரோ சூஸ் பண்ணிப்பீங்க? நாங்கள் தான். அதே தான் சேம். ஏங்க நீங்கள் இருக்கக்கூடாது. நாங்களும் ஹீரோ ஹீரோயின் தானே பண்ணிட்டு இருக்கோம், ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஃபேண்டசியா சொல்றேன். இது ஃபேண்டசியா எங்களை வச்சு. அப்போ வந்து சாருகேஷ் பிஸி ஆயிட்டாரு, தீபாவும் பிஸி ஆயிட்டாரு. இதான் பண்ணிருப்பேன். அப்போ நீங்க வந்து தீபக் சார் டைரக்டர் தான் சூஸ் பண்ணாங்க. அவங்க முடிவு பண்ணி இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க. அவங்க தான் ஒவ்வொரு கேரக்டரையும் சிதுக்கி வச்சிருக்காங்க. ஓகே, நான் கேட்ட எதுக்குமே பதில் சொல்லக்கூடாதுன்னு தான் வந்திருக்கீங்கல்ல. ஓகே, பட் ஆனால் பரவாயில்ல, செம மேட்ரு. ஸோ தீபக் அவரை பற்றி சொல்லுங்க. ஏன்னா ஆக்சுவலாக டு பி ஆனஸ்ட் பேசணும்னா ஒரு படம் அவரோட லைக் அதுக்கடுத்து அதுக்கான ஒரு பெரிய கேப் இருந்தது. மேபி நான் எப்படி பார்க்குறேன்னா அதுக்கு அடுத்து அவர் தன்னைத்தானே பயங்கரமாக தயார்படுத்தி சீரீஸாக அது வெளியில் வரப்போ பயங்கர டீட்டெயில்டான ஒரு தமிழ் சீரீஸ் பார்க்குறதோட ஒரு விஷயம் தெரியும். ஸோ அவருடைய டைரக்ஷன் பற்றி சொல்லுங்கள். தீபக் எப்படி எவ்வளோ முக்கியம்? இதுவரையும் வெரி ஸ்வீட் அண்ட் ரொம்ப கூலான ஒரு டிரெக்டர். ஸோ எத்தனை டேக் போனாலும் கமான் யூ கேன் டூ இட், அந்த பண்ணுங்க, திட்டினதே கிடையாது செட்டில். இட்ஸ் ஓகே ஃபைன், அனதர் டேக், இன்னொரு டேக் பண்ணுங்க, நீங்கள் எனக்கு செட்டில் வந்து பண்ணி காமிங்க, நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, நான் அதுலேருந்து இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்வீட்டாக வந்து ஹேண்டில் பண்ணுவார். யாரையுமே திட்டினது கிடையாது. செட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கும், நல்லா போகும். ஸ்வீட்டஸ்ட் டைரக்டர். அதோட அவர் ஒரு எனக்கு இந்த இடத்துல இப்படி வேணும், எனக்கு இப்படி வேணும்னு சொல்லுவார், நாங்கள் அதை பண்ணுவோம். அப்புறம் அதை பார்த்துட்டு சீன்ஸ் ஃபீட்பேக் சொல்லுவார். நான் இன்னைக்கு ரவி அனிதா பண்ணியிருந்தாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. நவீன் நல்லா பண்ணியிருந்தான், தேஜு நல்லா பண்ணியிருந்தா, குணா நல்லா பண்ணியிருந்தா, ஸோ அர்ஜுனோட இந்த சீன் நல்லா இருந்தது, இதெல்லாமே வந்து சொல்லுவாங்க எடிட்டில் பார்த்து அந்த மாதிரி. ஸோ ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு டைரக்டர் எல்லாருக்கூடையுமே. ஸோ குட் டைரக்டர். சாருகேஷ் நீங்கள்? இதாங்க இவங்க சொன்ன மாதிரியே தான். அவர் இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜாலியாக தாங்க இருப்பார். அவர் இப்போ வரைக்கும் எங்ககிட்ட இந்த என்னதான் டென்ஷன் இருந்தாலும் எங்கிட்ட காட்டினதே கிடையாது. மேபி அந்த காட்டினா ஓகே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுமோ அது எதுன்னு தெரியல. அவர் கேரக்டரே அப்படி தானே தெரியல. கோபப்பட்டு நாங்கள் பெருசாக நாங்கள் பார்த்ததே இல்லைங்க. அப்படியே ஏதாச்சும் ஒரு சீனில் 2-3 டேக் இப்படி போச்சு, இன்னொன்று பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஏதாச்சும் ஆனால் கூட பரவாயில்ல பண்ணிக்கலாம் அப்படின்னு என்கரேஜ் மட்டுமே தான் பண்ணியிருக்காரே தவிர எங்களுக்கு மெயினாக எங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்தாருங்க. இதுதான் உன் கேரக்டர், நீ புரிஞ்சுக்கோ, நீ என்ன கேரக்டர் நினைக்கிறியோ அதை முதல்ல எக்ஸிக்யூட் பண்ணு, அதை வச்சு நான் ஏதாச்சும் ஃபுல் பண்ண பார்க்குறேன். அந்த லிபர்ட்டி கொடுத்ததுனால என்னமோ எங்களுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாமே. லைக் சோஃபார் இப்போ வரைக்கும் இருக்கிற ஷூட் டே இன்னி வரைக்கும் வச்சுக்கோங்களேன், லைக் ஹார்ட் பீட்டில் வந்து உங்களுடைய டேக் அவேவா இப்போ கேட்டால் என்ன சொல்வீங்க இது வரைக்கும் நடந்ததுலேயே? ஸ்பீட் அப்புறம் இன்னொரு விஷயம் ஆன் டைம், ஸ்பீட் அண்ட் ஆன் டைம், டைமிங். பிகாஸ் இப்போது அப்துல் சார்னு ஒரு டைரக்டர் சார் இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க, தீபக் சார் வந்து ரைட்டிங் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்துல் சார் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டைமோட வேல்யூ அவருக்கு நல்லா தெரியும். ஸோ இப்போ அவருக்கு ஒரு சீன் வேணும், எமோஷன் சீன்னா சொல்லிடுவார் முன்னாடி. லைக் நீங்கள் வந்து எமோஷன் சீன் யாருக்கிட்டையும் பேசாதீங்க, 6 o'clock வரைக்கும் யார்கிட்டையும் பேசாதீங்க, அந்த எமோஷன்லேயே எடுங்க. ஏன்னா அவருக்கு எவ்வளோ வேணுமோ அதை ரீடேக் பண்ணாலும் எடுத்துகிட்டு பார். சில ஷார்ட் அப்போ நாங்கள் சிங்கிள் டேக்லேயே போதும் ஓகேன்றவார். சார் கேட்போம், இல்லைடா நான் கேட்டது வந்துருச்சுடா எனக்கு அவ்வளோதான் போதும், பட் இன்னொரு சீன் எங்களுக்கு வரலைன்னா அதை ரீடேக் எடுத்துகிட்டே இருப்பார். ஸோ இந்த மாதிரி அவர். ஸோ எனக்கு அவரோட டைமிங் அவருக்கு தெரியும்,
இப்போ ஒரு மணி நேரம் டிலே ஆகுது அப்படின்னா அந்த 1 மணி நேரத்துக்கான பேமெண்ட் வந்து நான் தான் பதில் சொல்லணும். ஸோ அந்த ஒரு வேல்யூ ஆஃப் டைம் அண்ட் ஸ்பீட், பயங்கர ஸ்பீடாக ஒர்க் பண்ணுவார், அதுக்குள்ளேயே இருப்பார் மொத்தமாக. ஸோ அது கற்றுக்கிட்டேன், ஸ்பீட் எவ்ரி ஒன். ஓகே, ஸோ சாருகேஷ் உங்களுடைய டேக் அவே ஃப்ரம் ஹார்ட் பீட்? இதில் நிறைய விஷயம் சொன்னாங்க. மெயின் திங் இஸ் எப்படி ஒரு சீன் இருந்துச்சுன்னா அது எப்படி புல் பண்ணுறது வித்தின் அ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம், அந்த ஒரு இதுதான் மேஜராக. பிகாஸ் நிறைய எபிசோட்ஸ் எடுக்கலைங்களா, வீக்லி 4 எபிசோட் ரிலீஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு உண்டான ஒர்க் நாங்கள் குவிக்காக நாங்கள் மாறிட்டே இருக்கணும். இப்போ ஒரு சீன்னா, இப்போ ஒரு ரூமில் இந்த ஒரு சீன் எடுக்கிறாங்கன்னா அந்த ரூம்லேயே அடுத்த சீன் மாறணும். ஸோ அந்த டைம் அப்போ நம்ம வேற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணோம். ஸோ அந்த இது மார்னிங் வந்துட்டு எங்களுக்கு சீன்ஸ் என்னங்கிறது பிஃபோர் டே வாங்கிடுவோம். மார்னிங் வந்துட்டு இவர் கூட எனக்கு ஒரு 5 சீன் எனக்கு இருக்குது அப்படின்னா மார்னிங்கே ரிலாக்ஸ் பண்ணிட்டு ரிகல்ஸை பார்த்துருவோம். பிகாஸ் எப்போ எந்த சீன் போகுது அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிகல்சர் இந்த மாதிரி நிறைய நாங்களே பண்ணிப்போம். அப்புறம் டைரக்டர் சார்கிட்ட போய் பண்ணி காப்போம், எது வேணும் எது வேணான்னு அவர் சொல்லுவார், அப்புறம் அவர் கேட்பார். ஸோ அந்த மாதிரி தான் போகுது. ஸோ சூப்பருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம டுவர்ட்ஸ் என் வந்திருக்கோம். இப்போ நம்ம வந்து ஒரு ஆவேசம் உடைய சீனை ரீக்ரியேட் பண்ண போகிறோம். ஆவேசம் படம் பார்த்தீங்களா? நீங்கள் மட்டும் பார்க்கல, அப்போ நான் மட்டும் ஹார்ட் பீட் பார்க்கணுமா? நான் ஆவேசம் படத்துக்கு ஆங்கரிங் எடுக்க வரல. சூப்பர், செம பாயிண்ட். இது நான் யோசித்தேன், நான் சொல்கிறப்பயே மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போ நம்ம வந்து திரும்ப ஸ்வாப் பண்ண போகிறோம். நீங்கள் இங்கே வந்துருங்க. ஓகே, ஸோ ஹார்ட் பீட் டீம் ஃபீச்சரிங் ஆவேசம் சீன். இது ஹீரோ தானே இது? இல்ல ஹீரோ அப்படி ஹீரோயின் இப்படியா? ஓகே, ஃபர்ஸ்ட் படம் நானே ஒண்ணா கேட்டுக்கிறேன், நீங்க அத அப்படியே நான் சொல்றேன். ஸ்டார்ட். இல்ல பழைய படமா புது படமா? ஹீரோ ஹீரோ தலையில தளபதி விஜய். இப்போ வந்த படமா? லியோ. இது வசீகரா. இருங்க, என்ன நான் பண்ணலாம். அது யூத். இது துள்ளும் கிரிக்கெட்டா? ஓகே, நீ பரவாயில்ல. இப்போ ஐபிஎல். இதுக்கு முன்னாடி படமா? ரொம்ப பழைய படமா? பழைய படமா? நாளை தீர்ப்பு. பழைய படம் இப்ப எடுக்கிறதா? பழைய படம் இன்னைக்கு கில்லி. எனக்கு எல்லாம் ஓகேங்க. அந்த இந்த கேம் பண்ணீங்களா அப்படின்னு தொடுவாங்கல்ல, அதுவே வரலங்க எனக்கு. ஓகே, அவங்க வந்து கிரிக்கெட் அடிச்சு கில்லிக்கு வந்து கபடிக்கு போய் வேற மாதிரி. எனக்கு சத்தியமா அந்த பெரிய சின்ன தாங்க இது. ஆமா, பட் ஆனா செல்லம் தான் வந்துச்சு. பட் ஹீரோ ஒரு மாதிரி கொஞ்சம் மென்டல். பரத் ஹீரோ ஒரு மாதிரி மென்டலி இல்ல. 6 பேக். சூர்யா. ஓகே. சிங்கம். ஏலம் பண்ண மாதிரி அவர் என்ன பண்றாரு? ஏலம் அறிவு. இது பேரழகன். வாரணமாயிரம். ஏங்க அடிக்கவே கண்டுபிடிச்சிட்டாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இருக்கு. சூர்யா ஃபேன். இது தப்பு பண்ணிட்டாங்க. பட் ஆனா அந்த பேக்ல முடிச்சிட்டீங்க. பேக் வாரணமாயிரம் 6ல இருக்கிற நேம். அடுத்த படம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சூப்பரா வந்தது. இந்த சீன் மேல் ஞாபகம் இல்ல. சரி, ஓகே. ஹீரோ தலதானா? பலசா மீடியம். வாட் வே டு டிஃபைன். ரொம்ப பலசா மீடியம். பாலி மங்காத்தா. படத்துல தலைவரோட பேரு அதாங்க சொல்லணும். ஏன் ஒரு நிமிஷம் இருங்க, எழுதலாம் இதெல்லாம் போங்க. சத்தியமா ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ. அது ப்ரோ ஒரு நிமிஷம். வலிமை. ஒரு நிமிஷம் ப்ரோ, ஒரு நிமிஷம். நீங்க கேப்ல நான் பிட் அடிச்ச மாதிரி நான் கேப்ல சொல்லிட்டேன். நீங்க பாக்கல. போங்க ப்ரோ, சத்தியமா இது கிடையவே கிடையாது. இதெல்லாம் ரூல் சொன்னீங்களா நீங்க? தம்சரஸ்ல பேர் வாய் தான் பேச கூடாது. நீங்க அப்டேட் ஆயிட்டுக்குது. அப்டேட் ஆயிடுச்சு எல்லாமே. ஏங்க சத்தியமா அந்த மீம் இருக்குல, ஏன்டா பச்சை போய் பேசுற? அப்டேட் ஆயிடுச்சு. வாங்க 4 வார்த்தை. ஹீரோ கலையாளா? ரஜினி கமல். ரஜினி கமல். 4 4 words. First word. Last word. தசாவதாரம். ராஜா. வாவ். First word. நிக்கலாம்ல?
என்னமோ பண்றாரு எனக்கு எதுவும் தெரியல. மைக்கேல் மதன காமராஜா. ப்ரோ சூப்பர் ப்ரோ. ஆனா சூப்பர் ஆனா உண்மையா. உனக்காக நான் போட்டு வாங்கிட்டு வந்தேன் தெரியும்ல. அதை கண்டுபிடிச்சது உங்களுக்கு தெரியாதுன்னாங்க. நான் உங்களுக்காக அட பாவீங்களா அர்ஜுன் ரீனாவை காப்பாத்துவார்ப்பா. ஓ ஹார்ட் பீட் சீரிஸ் பாருங்க, ஹாட் ஸ்டார்ல இருக்கு. இந்த லிஸ்ட்ல வச்சிருக்கேன். படையப்பா முடிஞ்சா அவ்வளவுதானா? என்ன ப்ரோ இவங்க வச்சிருக்கல கோட் சிங்கம் படையப்பா. இது என்ன கில்லிக்கு நீங்க இப்படி போனீங்கல்ல, கில்லிக்கு இப்படி போனீங்கல்ல, தளர்ந்தீங்கல்ல. இது உட்கார்ந்து நைட் ஹோம்வொர்க் வேற பண்ணிருக்கேன். நைட்ல மலை வரப்போதான் அது வேற யாரும் அனுப்பிச்சு விட்டது. ஓகே சோ ஆவேசம் சீனை ரீக்ரியேட் பண்ண உண்மையா பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஃபர்ஸ்டும் ரெண்டாவதும் கண்டுபிடிச்சிட்டீங்க. ரெண்டு பேருமே இல்ல ரெண்டாவது ரெண்டு பேருமே போங்க பண்ணாங்க. என்ன போங்க எங்க ப்ரூஃப் காட்டுங்க. என்ன நான் பண்ணாங்க. நீங்க வந்து 4 லெட்டர்ஸ் வாயை திறந்து இல்ல அவங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. அதனால 4 வேர்ட்ஸ் அப்படினா எங்கனா அர்ஜுன் விட்டுடுச்சு அது என்ன அது அந்த போன்ல தான் இருக்கும். ஓகே ரெண்டு பேரும் நாங்க ஒரு ஓபன் சாங் போடுவோம். அதுக்கு பயங்கரமா ரீனா அண்ட் அர்ஜுனோட ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்க்ளூசிவான டான்ஸ் லைவ் ரீனா அர்ஜுன் டான்ஸே ஆட மாட்டாங்க. ரீனா அர்ஜுன் டான்ஸ் சாத்திரமா விடவே மாட்டோம். ரீனா அர்ஜுன் டான்ஸே ஆட மாட்டாங்க. இங்க இருக்குங்க தீபக் எழுதிருப்பாரு. இல்ல ஏதாவது ஒரு ஃபேண்டசி ஒரு எபிசோட் கூட பார்க்கல ப்ரோ. நீங்க எப்படி ரீனா கேரக்டர் உடைக்காதீங்க. நீங்க வந்து ரீனா அர்ஜுன் வேணாம், ரெண்டு பேருமே தனியா எங்களுக்கு நாட் a dancer like you. அடிபட்டு நீங்க தான் ஆடி பேஜ்ல போட்டுருக்கீங்க. நான் அந்த மாதிரி டான்சர் கூட கிடையாது. ஒரு வீடியோ ஆமா பயங்கரமா சத்தியமா bridge மேல நீங்க ஆடுங்க ப்ரோ. நீங்க ஆடுங்க வாங்க. bridge மேல ஏறி போய் நின்னு ஆடுவாங்க. பயங்கரமான இல்ல இல்ல நீங்க ஆடுங்க, நாங்க கிளாப்ஸ் தட்டுறோம். உங்களுக்கு நீங்க எல்லா சாங்கும் அங்க இருக்கும் அவரோட பேஜ்ல. நீங்க பார்க்காம இருந்ததுக்கு அப்ப டாரு நாங்க குடுக்கட்டாப்போ. நான் பாத்திருக்கேன் ப்ரோ. 33 எபிசோட் இந்த ஃப்ரைடே வருது. 33rd எபிசோட். ஓகே 32nd எபிசோட் கடைசில நான் தான் சொன்னேனே எல்லாமே கடைசில என்னாச்சு தொடர்ந்து போட்டு முடிச்சிட்டாங்க. தொடரும்னே வராது. அதனால தான் நீங்க நல்லா பண்ணிருப்பீங்க. ஒரு பெர்ஃபார்மன்ஸ் செமையா இருக்கும். யார் இவங்களா? 32nd எபிசோட் கடைசி இல்லையா? இவங்க வந்திருக்க மாட்டாங்க. அது வந்து 30th எபிசோட்ல அதோட லீடு இருக்கும். அது வந்து கொஞ்சம் வந்திருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச்ங்க. ஆக்சுவலி இருங்க முடிக்கல இன்னும். ஸோ லாஸ்ட் பட் நாட் தேங்க்யூனா நாங்க முடிச்சிட்டோம்னு நினைச்சோம். உங்களுக்கு இந்த ஜோனுக்கு தேங்க்யூ முடிஞ்சு. ஆமாங்க. பட் நிறைய ஜாலியா சூப்பரா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. பட் ஸ்பாய்லர் மட்டும் எங்களுக்கு சொல்லவே மாட்டேன்ட்டீங்க கடைசி வரைக்கும். பட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஹார்ட் பீட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் டு யூ அஸ் அன் ஆக்டர் ஆர் இந்த ரோலாவே சொல்லுங்க உங்க ஃபார் ஃபேன்ஸ். அவங்களே பார்த்தா கேக்குறீங்க. ப்ரோ உங்களை பார்த்தா ஃபர்ஸ்ட்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். கடைசில இவங்களே தான் கேட்றீங்க. ஃபேன்ஸ் கிளப் மெம்பர் ப்ரோ. சொல்லுங்க. நான் கடைசில போய்க்கிறேன். சாருகேஷ் தான் ஃபர்ஸ்ட். சாருகேஷ் உங்க ஃபேன்ஸ்க்கு ஏதாவது நீங்க சொல்ல போறீங்க? கேட்டத அவங்க கேட்டத பரவாயில்லை. ஃபார் ஆல் தி லவ் ஃபேன்ஸ் கேவ் அவங்களுக்கு ஏதாவது. ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். நான் இவ்வளோ இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு நாளும் யாராச்சும் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிடும் போது யார்ட்டையாச்சும் மெசேஜ் அனுப்பிச்சுடலன்னு ஐம் ரியலி சாரி. பார்க்குறவங்க எல்லாரும் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு தான் இருக்கேன். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். எல்லாருக்கும் இந்த சப்போர்ட் தேவை. அண்ட் இப்போ மட்டும் இல்லை ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கும் சரி எப்போவுமே ப்ளீஸ் டூ கீப் சப்போர்ட்டிங். இதே லவ் அண்ட் அஃபெக்ஷன் எப்போவுமே எங்களுக்கு இருக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச். சூப்பர். தீபா நீங்க? எனக்கு இவர் கேட்கறது சிரிப்பா ஏங்க நானும் ஃபேன். ஒன்னும் தெரியும். அதான் சொன்னீங்க ஸ்டார்டிங்லயே. சாருகேஷ் ஃபேன். போய் சாருகேஷ் நம்பாதீங்க. சாருகேஷ் வெயிட். இப்போ இது நடக்குதா நெக்ஸ்ட் இன்னொரு இன்டர்வியூ நடக்கும். அப்போ அதே தான் சொல்லுவா. டயலாக் சேம். ஆர்டிஸ்ட் தான் மாறுவாங்க. இன்னைக்குமே போய் சொல்லவே மாட்டேன். பசங்கிட்டயும் பேசுறேன். சாருகேஷ் நீங்க எல்லா இன்ஸ்டாகிராம் தீபாவோட போஸ்ட்லயும் போய் பாத்தீங்கன்னா ஒரு பையன் கான்ஸ்டன்ட்டா கமெண்ட் பண்ணிருப்பான். வேற யாரும் இல்ல, நான் தான் தீபா. ஆனா இன்னில இருந்து சாருகேஷ் ஃபேன் நான். தீபா ரிட்டையர் ஆயிக்கிறேன் நான். இன்னில இருந்து சாருகேஷோட டை ஹார்ட் ஃபேன் நானு. இன்ஸ்டாகிராம் ஐடி பேர் தெரியுமா ப்ரோ? சாரு ஆன்லைனா? சாரு ஆன்லைன். அவர் எப்பவுமே ஆன்லைன்ல இருப்பாரு. உங்க ஃபேன்ஸ்க்கு ஏதாவது சொல்லுன்னா என்னைய செஞ்சிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க ஃபேன்ஸ்க்கு ஏதாவது. சோ நீங்க இப்படி பாக்காதீங்க தயவு செஞ்சு பாருங்க. கண்டிப்பா இத மட்டும் கட் பண்ணாம போடுங்க. தெரிஞ்சுக்கிட்டோம் ஃபேன்ஸ் எப்படி. இல்ல நான் ஃபேன்ஸ்க்கு சொல்றேன். நீங்க ஏதோ திருட்டுக்கோட்டா மாதிரி முடிக்கிறீங்க. மூஞ்சி முடிக்கிறேன். நீங்க சொல்லுங்க ஃபேன்ஸ். சோ எல்லாருக்கும் நன்றி. பிகாஸ் யூடியூப்ல இருந்து நீங்க பார்க்க மாட்டேன் தானே சொன்னீங்க. சாருகேஷ் பார்த்துட்டு இருக்கேன்.
எல்லாருக்கும் தேங்க்யூ. பிகாஸ் யூடியூப்லேருந்து நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. ரீனா மோஸ்ட்லி வந்து என்னோட கேரக்டருக்கு ரிலேட்டபிள் நிறையா இருக்கும். பட் ஃபர்ஸ்ட்டு ஹாட்ஸ்டாரில் ஒரு லீடாக பண்ணும்போது ரொம்ப பயமாக இருந்தது. பட் நீங்கள்லாம் அதே சப்போர்ட்டை கொடுத்தீங்க. நிறைய பேர் யூடியூப் சைடில் இருந்துட்டும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து சரி எல்லாருமே பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் கொடுத்துட்டீங்க. நெகட்டிவும் கொடுத்தீங்க, பாசிட்டிவும் கொடுத்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இதே மாதிரி எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களோட என்டையர் டீமுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் புதுசாக வர எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே இந்த மாதிரி சப்போர்ட் கொடுங்க. இன்னும் நிறைய ஹிடன் டேலண்ட்ஸ் இருக்காங்க யூடியூப், இன்ஸ்டாகிராம் நிறையா. எல்லாருக்குமே எங்களுக்கு ஒரு லவ் கொடுத்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு லவ் கொடுங்க. தேங்க்யூ. சூப்பர். ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், என்ன மாதிரி ஒரு டைஹார்ட் ஆர்கானிக் ஹார்ட் பீட் ஃபேனாக நீங்களும் இருக்கீங்கன்னா என்னென்னலாம் ஹார்ட் பீட் சீரீஸில் பிடிச்சிச்சு, இந்த இன்டர்வியூவில் சாருகேஷன் தீபா பேசினது என்னென்னலாம் உங்களுக்கு பிடிச்சிச்சு ஆஸ் அர்ஜுன் அண்ட் ரீனா, அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி நீங்களும் ஒரு ஃபேனாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக எஸ்எஸ் மியூசிக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் தீபா அண்ட் சாருகேஷ் பார்க்க ஒரு நாள் கூட்டிகிட்டு போவோம். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. உங்கள் கால் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு டாக்டர் RKS மட்டுமே.